ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்தியாவில் ரீசெண்ட் இயர்ஸில் பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸில் ப்ரிடாமினெட்லி ரெண்டு பிளேயர்ஸ் தான் இந்தியாவே டாமினேட் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, இன்னொன்று வந்து ஸ்விக்கி. இந்த ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இப்போ லிஸ்டட் ஸ்டாக்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜொமேட்டோ வந்து எட்டர்னல்ங்கிற பேரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனி ஃபுட் டெலிவரி மட்டும் பண்ணுறது கிடையாது, குவிக் காமர்ஸ் பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. இது போக வேறு சில பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு கம்பெனி வந்து இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் வெர்டிக்கலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதில் யார் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் போன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த ரெண்டு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த செப்டம்பர் குவார்ட்டரில் இந்த ரெண்டு கம்பெனியுமே அவங்களோட ரிசல்ட்ஸை வெளியிட்டுட்டாங்க. சில ஜொமேட்டோவோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈரானியரில் 172% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க இந்த ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச செப்டம்பர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 13,968 கோடியை வந்து ரெவன்யூவாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 65 கோடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூங்கிறது ஈரானியரில் 53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 11% இன்க்ரீஸ் ஆகி அவங்க கிட்டத்தட்ட 6,000 கோடி வந்து ரெவன்யூவாக இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச செப்டம்பர் குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 1092 கோடி வந்து நெட் லாஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ்ங்கிறது 56% வந்து ஈரானியரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் லாஸுங்கிறது வந்து வைடன் ஆகிட்டே போகுது குவார்டர் அண்ட் குவார்ட்டரில். இன்ஃபேக்ட் இவங்களோட எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எபிட்டாங்கிறது வந்து 695 கோடி வந்து லாஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேக்ஸ் இதெல்லாமே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் லாஸுங்கிறது வந்து இன்னும் வைடன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இதே ஜொமேட்டோவோடது பார்த்தீங்கன்னா அவங்களோட எபிட்டாங்கிறது 224 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ஜொமேட்டோவோட ஓவரால் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் டெலிவரி, அப்புறம் குவிக் காமர்ஸ் பிஸ்னஸ், அதர் பிஸ்னஸ் எல்லாம் சேர்த்து அந்த ஓவரால் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளான கம்பெனியாக இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வேறஸ் ஸ்விக்கி ஓவரால் ஆஸ் அ கம்பெனி வந்து இப்போ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. இப்போ இவங்களோட ஒவ்வொரு பிஸ்னஸ் வெர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவிக் காமர்ஸ் பிஸ்னஸ் வெர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ குவிக் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ பிளிங்கிட்கிற பேர்லையும் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ங்கிற பேர்லையும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ குவிக் காமர்ஸ் பிஸ்னஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள், மளிகை ஜாமானமாகட்டும், காய்கறி, பழம், பால், இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாகட்டும் அதை நம்ம வந்துட்டு ஒரு குவிக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வாங்கணும்னா இதுக்காக உங்களோட அப்ளிகேஷனை போய் நம்ம ஆர்டர் போட்டோம்னா அதை நம்ம வீட்லேயே டெலிவரி பண்ணுவாங்க. இதை தான் குவிக் காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளிங்கிட்ல நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈரானியர் வந்துட்டு 137% வந்து உயர்ந்திருக்கு. வேற ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்ளிகேஷனில் பிளேஸ் பண்ணுற கிராஸ் ஆர்டரோட வேல்யூங்கிறது வந்துட்டு 108% வந்து ஈரானியர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 7,022 கோடி மதிப்புள்ள ஆர்டரை வந்துட்டு கஸ்டமர்ஸ் இவங்க அப்ளிகேஷன் மூலமாக பிளேஸ் பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ ஜொமேட்டோட பிளிங்கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் 1,816 டார்க் ஸ்டோர்ஸ் இருக்குது. இவங்க இந்த பை இயர்ண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது 2,100 டார்க் ஸ்டோர்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பை 2027 டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களோட நம்பர் ஆஃப் டார்க் ஸ்டோர்ஸை வந்துட்டு 3,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. வேற ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1,102 டார்க் ஸ்டோர்ஸ் இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஸ்டோர்ஸ் எக்ஸ்பான்ஷனில் வந்து ரொம்ப ரேப்பிடாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா குவிக் காமர்ஸ் பிஸ்னஸில் அவங்களோட நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறது ஈரானியரில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் டார்க் ஸ்டோர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரானியர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த குவிக் காமர்ஸ் பிஸ்னஸில் இந்த ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரெண்டு கம்பெனியுமே லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஸோ பிளிங்கிட்டோட லாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குவார்ட்டரில் 156 கோடியாக இருக்குது. இருந்தாலும் இவங்களோட ப்ரீவியஸ் இயர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த லாஸுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதா சொல்கிறாங்க. வேற ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குவிக் காமர்ஸ் பிஸ்னஸில் அவங்களோட லாஸுங்கிறது வந்துட்டு 849 கோடியாக இருந்திருக்கு இந்த ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குவார்ட்டரில். இன்ஃபேக்ட் ஈரானியரில் பார்க்கும்போது இந்த லாஸுங்கிறது வந்துட்டு ரேப்பிடாக டபுள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவிக் காமர்ஸ் பிஸ்னஸில் வந்து அவங்க அதிகம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால இந்த குவிக் காமர்ஸ் பிஸ்னஸில் இவங்களோட லாஸுங்கிறது வைடன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ என்னதான் இந்த ரெண்டு கம்பெனியுமே குவிக் காமர்ஸ் பிஸ்னஸில் வந்துட்டு லாஸ் மேக்கிங்காக இருந்தாலும் ஸோ
மோர் ப்ராஃபிட்டபுளாக வரக்கூடிய கம்பெனி இந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட பிளிங்கிட் தான். ஏன்னா அவங்களோட லாஸுங்கிற வந்துட்டு வருஷம் கம்மியாயிட்டு வருது. ஸோ இந்த குவிக் காமர்ஸ் பிஸ்னஸில் இன்னைக்கு ஓரளவு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜொமேட்டோட பிளிங்கிட் தான். அடுத்த பிஸ்னஸ் வெர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கோர் பிஸ்னஸ் வெர்டிகல் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் தான். ஸோ ஃபுட் டெலிவரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட் ஆர்டர் வேல்யூங்கிறது ஜொமேட்டோவுக்கு இயர் ஆன் இயரில் 14% சொல்லி க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதே அவங்களோட எபிட்டா மார்ஜின்கிறது பார்த்தீங்கன்னா 5.3% சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபுட் டெலிவரி பிஸ்னஸோட எபிட்டா, அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 503 crores இருக்குது. வேற ஸ்விக்கியோட கிராஸ் ஆர்டர் வேல்யூங்கிறது வந்துட்டு இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் இயர் ஆன் இயரில் 19% சொல்லி உயர்ந்துட்டு இருக்கு. இதே எபிட்டா மார்ஜின் வந்து 2.8% இருக்கு. ஸோ இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் க்ரோத் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிக்கு தான். வேறஸ் வந்து இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் மோர் ப்ராஃபிட்டபுளான ஜொமேட்டோ தான். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே அவங்களோட கோர் பிஸ்னஸில் வந்துட்டு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களோட அடுத்த பிஸ்னஸ் வெர்டிகல் எதுன்னு பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிங் அவுட் அண்ட் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஜொமேட்டோலையும் ஸ்விக்கியிலையும் இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணுறோம். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டை வந்து வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும், இதுக்காக சீட் ரிசர்வ் பண்ணணும்னா இதுக்காக இந்த ஸ்விக்கி டைன் அவுட்டை புக் பண்ணிக்கலாம். இதே ஜொமேட்டோட டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சீட் ரிசர்வ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போகணும், அதுக்கு தேவையான டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதாகட்டும், இல்லாட்டி மூவி போகிறீங்க அதுக்கான டிக்கெட்டை புக் பண்ணுறதாகட்டும், ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்குது இதுக்கு உங்களுக்கு தேவையான டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணுறதாகட்டும்னு சொல்லி பல்வேறு விஷயத்துக்காக இந்த ஜொமேட்டோட டிஸ்ட்ரிக்ட் மூலமாகவும் இதே மாதிரி ஸ்விக்கியோட டைன் அவுட் மூலமாகவும் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் வந்து உங்களோட டிக்கெட்ஸை ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் தான் இந்த கோயிங் அவுட் அண்ட் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ்ங்கிறது. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா நெட் ஆர்டர் வேல்யூ வந்துட்டு இயர் ஆன் இயர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 32% வந்து உயர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ டிஸ்ட்ரிக்ட் வந்து பல்வேறு ஸ்டோர்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்ஸோட வந்து டைப் வச்சிருக்காங்க டைனிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக. இதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3400 அவுட்லெட்ஸோட வந்து டைப் வச்சிருக்காங்க அக்ராஸ் 6 cities இன் இந்தியா. இதோட எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்கு. இதே ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டைன் அவுட் ஆப் மூலமா பண்ற நம்பர் ஆஃப் கிராஸ் ஆர்டர் வேல்யூங்கிறது வந்துட்டு இயர் ஆன் இயர்ல வந்து 52% வந்து உயர்ந்திருக்கு. எபிட்டாங்கிறது வந்து பாசிட்டிவா இருக்கு, 0.5% இருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்து முடிஞ்ச குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொடுத்த இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்ல 5% வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அட்டைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்துட்டு ஜொமேட்டோவோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்களோட எபிட்டா மார்ஜின் வந்து ஆல்ரெடி சிங்கிள் டிஜிட்ல பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்ல கிளியர் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட டைன் அவுட் பிஸ்னஸ் தான். இவங்களோட அடுத்த பிசினஸ் செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா B2B சப்ளை பிசினஸ். அதாவது இப்போ ரெஸ்டாரண்ட்ல இருந்து இவங்க ஃபுட்டை வாங்கி கஸ்டமருக்கு கொடுக்கறது மட்டும் கிடையாது, ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைப்படுகிற க்ரோசரிஸ் ஆகட்டும், இல்லாட்டி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இதை வந்து ரெஸ்டாரண்ட் பீப்புளுக்கு சப்ளை பண்ணுறது தான் வந்து இந்த B2B சப்ளை பிஸ்னஸ் சொல்கிறாங்க. இதுக்காக வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு தேவையான க்ராசரிஸ் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பல்காக வந்துட்டு ஹோல்சேலர்கிட்ட இருந்து வாங்கி இவங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு தராங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து ஹைப்பர் பியூர்ங்கிற ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்விக்கி வந்து லிங்க்குங்கிற பேரில் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்க்கு தர B2B பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இயர் ஆன் இயர் பிஸ்னஸ்ங்கிறது வந்து 42% வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. எபிட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா 8 கோடி தான் லாஸாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த B2B சப்ளை பிஸ்னஸில் வந்துட்டு சூனராக லேட்டர் வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்துடுவாங்க. வேற ஸ்விக்கியோட லிங்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ரெவன்யூங்கிறது இயர் ஆன் இயரில் 76% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் லாஸுங்கிற வந்து 74 கோடியிலிருந்து 46 கோடின்னு சொல்லி கம்மியாக இருக்குது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச Q2ல. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே இந்த பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்காக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஜொமேட்டோட ஹைப்பர் பியூருக்கு வந்துட்டு தேர் மோர் க்ளோசர் டு ப்ராஃபிட். ஏன்னா அவங்களோட நெட் எபிட்டாங்கிறது 8 கோடி தான் லாஸ்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேற இவங்களோட பார்த்தீங்கன்னா 46 கோடி வந்து நெட் லாஸாக இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ்ல கூடி சீக்கிரத்தில் வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக வர வாய்ப்புள்ள கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட ஹைப்பர் பியூர்.
ஓவராலா இந்த குவிக் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லாட்டி வந்து ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் ஆகட்டும், இதோட growth எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பை 2028க்குள்ள இந்த ஃபுட் டெலிவரி மார்க்கெட்டுங்கிறது இந்தியாவில் வந்துட்டு 16 to 20 பில்லியன் US$ சொல்லி க்ரோ ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வேற குவிக் காமர்ஸ் பிஸ்னஸ் மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பை 2028க்குள்ள 27 to 50 பில்லியன் US$ சொல்லி இதோட மார்க்கெட் க்ரோ ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு பிஸ்னஸ் செக்மெண்ட்ல லீடிங் பிளேயராக இந்தியாவில் இருக்கிறது யாருன்னா ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே இந்த ரெண்டு செக்மெண்ட்ல வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகுங்கிறதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்துமே யாருக்கும் இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு கம்பெனியில் யார் வந்துட்டு இந்த பிஸ்னஸில் லீடிங்காக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான். ஏன்னா ஓவரால் ஜொமேட்டோவோட என்டையர் பிஸ்னஸில் பார்க்கும்போது ஃபினான்ஷியலி அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸாக இருக்காங்க. அதே மாதிரி ஒன்று கிடையாது, அவங்களோட பிளிங்கிட் குவிக் காமர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வந்து ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதுக்கான கைடன்ஸும் வந்துட்டு இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு கம்பெனி கொடுத்துருக்காங்க. வேற ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவராலாக எல்லா பிஸ்னஸ்லையுமே லாஸ் மேக்கிங் இதாக தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு லீடிங் பிளேயராக இருக்கிறது, ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது, ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான். ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியை பற்றியும் அவங்க பண்ணுற பல்வேறு பிஸ்னஸை பற்றியும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அத்தனை இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.